சகோதரர் அர்ச்சுனா அவர்களுடைய ஃபேஸ்புக் பதிவுகளாக இருக்கலாம், பாராளுமன்ற உரைகளாக இருக்கலாம். ஒரு சமூகத்தை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக அவர் எழுதுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது அவருடைய சுதந்திரம் என்று கூட அவர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எது எப்படி போனாலும் அவர் சொல்லுகிற விவகாரங்கள் உண்மையெனில் அதை நிரூபிக்க வேண்டிய கடமை மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமாக இருக்கிற போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமைகளும் எங்களுக்கு இருக்கிறது என்கிற வகையில் இந்த வீடியோவினூடாக சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை ஒரு பகிரங்க விவாதத்திற்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். நேருக்கு நேராக ஒரு பகிரங்க விவாதத்திலே இஸ்லாமிய சமூகத்தை நோக்கியும் முஸ்லிம்களை நோக்கியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்க முடியும். நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு குர்ஆன், ஆதாரபூர்வமான நபிமொழிகள், அதே போன்று புள்ளி விவரங்களோடு நாங்கள் பதில் தர தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் உங்களை நோக்கியும் சில கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த கேள்விகளையும் நாங்கள் கேட்கிற போது நீங்களும் புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு அதற்கு பதில் தர கடமைப்பட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக எங்கள் மதத்தை பற்றி, எங்களுடைய மார்க்கத்தை பற்றி நீங்கள் என்ன கேள்வி என்றாலும் கேட்க முடியும். அந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கிற கடமை எங்களுக்கு இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுக்கான பகிரங்க விவாத அழைப்பாகத்தான் இந்த வீடியோவை நாம் வெளியிட்டிருக்கிறோம். எனவே முன்னால் தெரிவது என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம். உங்களுக்கான விவாத அழைப்பு எழுத்துப்பூர்வமாக, உத்தியோகபூர்வமாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்கப்படும். பகிரங்கமாக என்னுடைய சமூக வலைதளங்களிலும் வெளியிடப்படும். எனவே எதிர்வருகிற 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்குள்ளாக நீங்கள் இந்த விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை நம்ம பார்லிமெண்ட்லயோ அங்க இங்கே நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இதற்கு தீர்வு வரப்போவதில்லை. உங்களுக்கு தெளிவுதான் வேண்டும், உங்களுக்கு பதில் தான் வேண்டும் என்றால் அதை பகிரங்க விவாதத்தில் வந்து நீங்கள் முன்வைக்கலாம். நானும் உங்களை நோக்கி பல கேள்விகளை முன்வைக்க இருக்கிறேன். அந்த கேள்விகளுக்கும் நீங்கள் ஆதாரபூர்வமாக பதில் தருமிடத்து என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதிலே எது உண்மை எது பொய் என்பதை தெரிந்து கொள்வார்கள். உங்கள் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களும் அது எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் சொல்வது உண்மையா, எங்களுடைய சமூகம் சார்பாக நான் சொல்வது உண்மையா என்பதையும் இரண்டு சாராரும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இது இருக்கும். எனவே சண்டை வேண்டாம், சமாதானமாக, அமைதியாக, கண்ணியமாக, மரியாதையாக, கண்ணிய சீர்குலைவுகள் இல்லாமல், காய்தல் உவத்தல் இல்லாமல் சகோதரத்துவ முறையிலே இந்த விவாதத்தை அணுக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவேதான் இந்த பகிரங்க விவாத அழைப்பை இந்த இடத்திலே விடுத்துக் கொள்கிறேன்.